அப்போ அந்த மளிகை கடையில் ஒருத்தர் நிக்க வச்சிருக்கீங்களே, அவன் என்ன செய்ய போறீங்க? இல்லை, அதை நாங்க பாத்துக்கிட்டு தான். இப்போ உங்ககிட்ட என்ன கேட்காவ? உனக்கு விருப்பமா இல்லையான்னு தானே கேக்குதாவ? அதுக்கு என்னன்ட்டு பதில் சொல்லு. வீரா கிட்ட கேட்டீங்களா தான்? இல்லை, உன் விருப்பம் என்னல அதை சொல்லு. வீரா என்ன சொன்னான்னு கேட்டேன். டேய், அவ என்னடா சொல்ல போறா? இதே மாதிரி நான் அவகிட்டயும் நேரடியா வாய் விட்டு கேட்டுட்டேன். எங்க அண்ணன் யார கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் அவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். ஏல சிவபாலா, நீ யாரு? என் தங்கச்சி புள்ள. என் தங்கச்சிக்கும் இதுதான் ஆசை. ஏன் எனக்கும் இதுதான் ஆசை. நீங்க எல்லாரும் என் கண்ணு முன்னாடி வளர்ந்த பசங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் நம்மளுக்குள்ளேயே போயிடும். அந்த ஆசை எனக்கு இருக்காத ஐயா? அதான் கேட்குறோம். உனக்கு சம்மதமா இல்லையா? உங்களுக்கு இதுல சம்மதமா தான்? இல்லத்தான், உங்களுக்கு இதுல சம்மந்தம் இல்ல. ஏன்னா ஒருவேளை நிஜமாவே விருப்பம் இருந்திருந்தா முதல்ல நீங்க என்கிட்ட தான் கேட்டிருப்பீங்க. இல்லடா, அது வந்து அக்கா தெரியுது, அம்மா வந்து சண்டை போட்டோம் அத்தான் முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப நீயே மாமாவை கம்பல் பண்ணதுனாலதான் என்கிட்ட வந்து விருப்பத்தை கேக்குறாங்க. அப்படியே இருந்தாலும் அத பத்தி உனக்கு என்னடா? உள்ள வலிக்குதுக்கா. உண்மையாவே அத்தா மனசுல இருந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தா அது வேற விஷயம். ஒரு கம்பல்ஷனுக்காக என் விருப்பத்தை வந்து கேட்கறது எனக்கு பிடிக்கலக்கா. இல்ல சிவபாலா, சம்பவம் பாட்டுக்கு ஏதோ ஒரு அத்தான் வீராவை யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரோ அவனுக்கே கட்டி கொடுக்கட்டும் மாமா, எனக்கு வேண்டாம். டேய், இது கல்யாண விஷயம்டா. இதுல போய் நீ ஈகோ பார்க்கலாமா?